இருக்க முடியாதுன்னு இருந்துச்சு. ஆனா நான் 4த் இயர் படிக்கும்போது அவ 10th. ஸோ 10த்ன்றதுனால அவ அவங்க மாமா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா அவங்க மாமா அவளுக்கு சொல்லிக் குடுத்தாரு. அஃப்கோர்ஸ் என்னாலயும் சொல்லிக் குடுத்துருக்க முடியும். பட் நான் வந்து ஜாப் போனதுனால என்னால அது முடியல. அதனால அவ நெறைய நாள் அவங்க மாமா வீட்லயே தங்க ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா அவங்க மாமாவோட பொண்ணும் 10th. 2 பேருமே ஒரே ஸ்கூல், ஒரே கிளாஸ். ஸோ அவ முடிச்சுட்டு அங்க தங்க ஆரம்பிச்சுட்டு தோண ஆரம்பிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய வலிய குடுத்தது. அது அவங்க கூட அவ அதிகமா இருக்கிறா, அவங்க கூட அதிகமா பேசுறா, அப்படிதான் தோணுச்சே தவிர, அவ படிக்க போனா அப்படின்றது வந்து என்ன அறியாமலே நான் மறக்க ஆரம்பிச்சுட்டேன். அது என்ன சொல்றது? மூளைக்கு இது புரிஞ்சாலும், ஆனா என் மனசு வந்து அத ஏத்துக்க துளி கூட தயாரா இல்ல. அதுக்கப்புறத்துல இருந்து அடிக்கடி அடிக்கடின்னு இல்ல. மோஸ்ட்லி எல்லா வீக்கெண்டுமே அவ அங்கேயே இருந்துட்டா. இங்க வரவே இல்ல. அதுக்கப்புறம் அவள நான் பார்க்குறதுன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசமா நான் அவள பார்க்காமலே இருந்திருக்கேன். நான் வீக் டேஸ்ல போனாலுமே அவ அவங்க மாமா வீட்ல இருப்பா. வீக்கெண்ட் போனாலுமே அவங்க மாமா வீட்ல இருப்பா. எனக்கு அங்க போய் அவள பார்க்குறதுல துளி அவங்க அளவுக்கு நாங்க இல்ல. ஏன்னா எங்களுக்கு சொந்த வீடு கூட இல்ல. ஊர்ல இருக்கு அஃப்கோர்ஸ். பட் எங்க அப்பாக்குன்னு ஒண்ணு இல்லன்றது வந்து அவங்க ரேஞ்சுக்கு நாங்க இல்லன்றது வந்து அவரு ஒரு மாரி காட்டுவாரு. அது எங்க அப்பாவுக்குலாம் புரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவரு என்ன பார்க்குறது, என்கிட்ட பேசுற விதத்த வச்சு எனக்கு அது புரியும். எனக்கு அது தோணும். அதனால வந்து அவ வீட்டுக்கு போறது எனக்கு துளி கூட புடிக்காது. அதனால என்னால அவள பார்க்க முடியல. அவள பார்க்காமலே இருந்தேன். அது எனக்கு ரொம்ப பெரிய வலியா இருந்துச்சு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து தாழ் மனப்பான்மையா, இல்ல பொறாமையா எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா அவன பார்த்தா எனக்கு என்னவோ தோணுச்சு. அந்த விஷயத்த நான் அரசுகிட்ட கூட சொல்லல. நான் ஃபீல் பண்றேன்ட்டு. அஃப்கோர்ஸ் அவள புடிச்சிருக்குன்றத நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து அரசுகிட்ட தான். ஃபர்ஸ்ட் அவ சிரிச்சா. "ஏய் அவ குழந்தைடா, குழந்தைய போய் லவ் பண்ற சொல்றியே." ஆனா அவன் என் ஃப்ரெண்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டான். ஆனா இப்போதைக்கு அவகிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சொன்னதும் என் ஃப்ரெண்டு தான். இப்ப